கவிஞர் வாலி அவர்களுக்கு நடந்த ஒரு விழாவிலே நான் பேசினேன். அதையே இங்கு தொடக்கமாக, அந்த பேச்சையே இங்கே தொடக்கமாக வைத்து நிறைய நீண்ட உரை ஆற்றப் போவதில்லை. அந்த ரங்கநாதன் அவன், அந்த ரங்கம் நான் அறிவேன். இவர் ரங்கநாத், இவர் பேர் ரங்கராஜன் தான். அந்த ரங்கநாதன் அவன், அந்த ரங்கம் நான் அறிவேன். அந்த ரங்கம் ஸ்ரீரங்கம் நான் அறிவேன். இந்த ரங்கநாதன் அவன், அந்த ரங்கம் நான் அறிவேன். அந்த ரங்கம் தோன்றியதால் இந்த அரங்கம் ஏறினானோ, எந்த ரங்கம் தோன்றினேன் இந்த அரங்கம் ஏறுவதற்கு அப்படின்னு தொடங்கினேன். எனக்கு நான் முதல் இசையமைத்த பாடல் கவிஞர் அவர்கள் எழுதிய பாடல். அவர் என்னுடைய இசைக்காக எழுதவில்லை. 1960 ஜவஹர்லால் நேரு மறைந்த நேரத்திலே அவர் ஒரு விருத்தமாக ஒரு பாடலை எழுதி தினத்தந்தியிலே வெளியாகின்றது. அப்பொழுது எனக்கு 17 வயது. நாங்கள் அண்ணனுடன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காக பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கின்ற பிரச்சார குழுவிலே இருந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது வேதாரண்யம் என்ற இடத்திலே எங்களுடைய இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. ஒரு வாரம் அந்த பகுதியிலே சுற்றுப்பயண நிகழ்ச்சி இருந்ததால் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிகழ்ச்சியிலே நேரு இறந்ததனால் நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த வட்டார தோழர்கள் விரும்பினார்கள். அப்பொழுது நான் தினத்தந்தியிலே வந்திருந்த பாடலை நான் முதல் இசையமைத்து, அதற்கு முன்னால் வேறு பாடல்கள் டியூன் ட்ரை பண்ணி பார்க்குறது வழக்கம். ஏன்னா அண்ணன் போட்ட பாடல்களை கேட்டு 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 இந்த மாதிரிலாம் நமக்கு வருமா மியூசிக்கு, இந்த மாதிரி போட்டார், இந்த மாதிரி எங்கே போகிறது. நேருவுக்கு அஞ்சலி செய்யும் பொருட்டு இந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலை இப்பொழுது நீங்கள் இங்கே பாடுகிறோம் என்று சொல்லிட்டு என்னை பாட சொல்லிட்டாங்க. எப்படி கேட்டாங்க, எப்படி என்னை பாட சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த பாடல் என்னன்னா, சீரிய நெற்றி எங்கே, சிவந்தனல் இதழ்கள் எங்கே, கூறிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன் நடைதான் எங்கே, நிலவலாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததெங்கே, அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார் பிள்ளையை தீயிலிட்டார் என்று அந்த உணர்ச்சி பூர்வமாக வந்தது. சீரிய நெற்றி எங்கே, சிவந்தனல் இதழ்கள் எங்கே, கூறிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன்னடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததிங்கே, அம்மம்மா அம்மம்மா. இதெல்லாம் அண்ணன் ஒவ்வொரு வார்த்தைகளையும் எப்படி இசையமைக்கிறார் என்பதை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தனால் அந்த சின்ன வயதிலே இப்படி வந்தது. கவிஞர் வாலி அவர்கள் எனக்கு எழுதிய பாடல், இங்கே தாயன்பன் பாடினார் இல்லையா, கடைசியில் கண்ணன் ஒரு கை குழந்தை, அந்த பாடல் தான் முதல்ல சினிமாவில் எழுதினது. ஆனால் அதற்கு முன்னாலேயே அவர் எழுதிய பாடலை நான் டியூன் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, கேஆர்ஜி அந்த அவரை சேர்ந்த கோவையை சேர்ந்த தயாரிப்பாளர்கள் படங்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அதிலே அண்ணன் அவர்கள் இசையமைக்கின்ற படம். அந்த படத்திலே பாஸ்கர் அண்ணன் சான்ஸ் கேட்டு கம்பெனிகளுக்கெல்லாம் ஏறி இறங்குறது வழக்கம். எங்கேயாவது ஒரு போர்டை பார்த்துட்டாருன்னா உடனே எனக்காக நான் நடந்த தூரத்தை விட எனக்காக அண்ணன் பாஸ்கர் நடந்த தூரம் நிறைய. நான் எங்கேயும் ஏறி எந்த கம்பெனிலையும் நான் சான்ஸ் கேட்டதே கிடையாது. ஒரே ஒரு இடம் பஞ்சு அண்ணனை பார்க்க போனேன். அது செல்வராஜ் சொல்ல போய் அவர் கிளப் ஹவுஸில் கதை எழுதிட்டு இருந்தார். மயங்குகிறார் ஒரு மாது உறவு சொல்ல ஒருவன், இந்த ஃபர்ஸ்ட் படம் சொன்னீங்களா, கல்யாணம், எங்கம்மா சபதம், கல்யாணமும் கல்யாணம், இந்த மாதிரி படங்கள், காமெடி படங்களுக்காக எழுதிட்டு இருந்தார். அந்த அண்ணன் அந்த அந்த கிளப் ஹவுஸ்க்கு மட்டும்தான் நான் சான்ஸ் கேட்டு
ஏறி போனோம். அதுவும் செல்வராஜ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால. அப்போ அந்த ப்ரொடியூசர் இவர் கேஆர்ஜி வந்து என்ன பண்ணார், அண்ணா மியூசிக்கில் வாலி சார் எழுதி பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. பாட்டை ரெக்கார்ட் பண்ண அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வெறும் அருமனைப்பட்டி வச்சுட்டு இவங்க எப்படி நம்புவாங்க? அண்ணா அவ்வளோ பேரில் இருக்கும்பொழுது நான் இசையமைக்கிறேன்னு போய் எங்கேயாவது நிற்க முடியுமா? ஆளை பார்ப்பாங்க, அடடா இது என்னப்பா சரிப்பட்டு வர போ அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து பாருங்கன்னா வெள்ளிக்கிழமை போவார் பாஸ்கர். இப்படி நடந்துட்டு இருந்த நேரத்தில் அண்ணன் இசையம் வச்சு சுசீலாமா பாடி ரெக்கார்ட் பண்ண சாங்கு காப்பியை எங்கள் கையில் கொடுத்து, இதுக்கு வேணா நீங்கள் நல்ல டியூன் போட்டீங்கன்னா அதை விட நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சான்ஸ் தரோம்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அண்ணா அந்த பாட்டு வட்டநிலா வண்ணப்புறா தொட்டிலாடுதோ, சிட்டுவிழி சொல்லுமொழி என்ன கூறுதோ, கட்டை விரல் பிள்ளைக்கென்ன கட்டி வெல்லமோ, அது தாய் கொடுத்த பாலை விட தித்தித்திடுமோன்னு ஒரு 4 லைன் கொடுத்து என்ன டியூன் பண்ண சொன்னாங்கண்ணா. அண்ணா நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் போட்டேன். வட்ட நிலா வண்ணப்புறா தொட்டில் ஆடுதோ, அதன் சிட்டு விழி சுட்டு மொழி என்ன கூறுதோ, கட்டை விரல் பிள்ளைக்கென்ன கட்டி வெல்லமோ, அது தாய் கொடுத்த பாலை விட தித்தித்திடுமோ அப்படின்னு பாட்டு போட்டேன். இதே வாணி மகாலுக்கு எதிர்த்தாப்புல அண்ணன் வந்த நேரத்தில் இசை உலகமும் தமிழ் உலகமும் எப்படி இருந்தது என்று, இந்த சினிமா உலகம் எவ்வளவு தமிழோடும் இசையோடும் கலந்திருந்தது என்பது உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். மலையின் அருவியிலே வளர் மழலை மொழியிலே, நிலவின் மொழியாலும் குழலின் இசையாலும் நீலக்கடல் வீசும் அலையாலுமே, கலைஞன் சிலையில் கவிதை பொருளில் தானமாமையிலின் நாடல் அறுசுவையில் காதலோடு மனிதனின் புலன் காண்பதெல்லாம் இன்பமயம். சி.ஆர். சுப்பராமன் அவர்கள் எளிய பாடல் எல்லாம் இன்பமயம் என்ற என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் தயாரித்த படத்திலே இந்த மாதிரி தமிழ் மலையின் அருவியிலே வளர் மழலை சிம்மேந்திர மதிவத்தில் சி.ஆர். சுப்பராமன் போட்டது. அண்ணன் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு. சி.ஆர். சுப்பராமன் போன்ற அவர் ஒர்க் பண்ணது பாபநாசம் சிவன் இருந்து உடுமலை நாராயண கவியிலிருந்து கவிஞர்கள் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு தமிழ். கே.டி. சந்தானம், கே.பி. காமாட்சி, கூமா பாலசுப்ரமணியம், இப்படி வரிசையாக எத்தனை எத்தனை கவிஞர்கள், எத்தனை தமிழ், எவ்வளவு விதமான தமிழ். தேவதாசிலாம் அண்ணன் போட்ட பாடல்கள் என்ன 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 அருமையான பாடல்கள். உலகே மாயம், கனவு இதுதான், நிஜம் இதுதான், உறவும் இல்லை பகையும் இல்லை, எத்தனை பாடல்கள் மறக்க முடியுமா? நான் மறந்தா மனுஷனா இருக்கணும். அப்படி அருமையான நீரோட்டமாக வந்திருந்தாலே கவிஞருக்கு மட்டுமல்ல, கவிஞருக்கு முன்னால் பட்டுக்கோட்டை என்று ஒருவர் இருந்திருக்கிறார். பட்டுக்கோட்டை இதே வாணி மகாலுக்கு எதிர்த்தாப்புல வரும்பொழுது ஒரு கம்பெனியிலே பாட்டு எழுதிவிட்டு காசு கொடுக்காமல் அவர்களுக்கு பணத்தை வசூல் பண்றதுக்காக கம்பெனியில ஏறி போய் கேட்கிற நேரத்தில் அந்த ப்ரொடக்ஷன் பாய் நிறுத்தி, நீ யாரு, எங்க வர அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்டா உடனே சொல்றார், தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன், நாயே உன்னை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை யாருன்னு கேட்க அப்படி சொல்றாரு. அப்படி கவிஞர். என்ன சிச்சுவேஷன் போட்டா இதை எழுதினாரு, சிச்சுவேஷன் போட்டு எழுதினாரு. அவர் சொல்லிட்டு வெளியில வந்துட்டு இருக்காரு. ஜி.கே. வெங்கடேஷும் வாலி சாரும் கூட வந்துட்டு இருக்காரு. இதே வாணி மகால் முனையில சந்திக்கிறாங்க. பட்டுக்கோட்டையிட்ட ஜி.கே. வெங்கடேஷ் வாலியை அறிமுகப்படுத்துகிறார். பட்டுக்கோட்டை இது பாரு வாலி ஒரு பாடலாசிரியர் சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வாலியா, கோழி தீவனம் வாலியா அப்படின்னு கேட்டார். அப்படின்னா திருச்சி ரேடியோ ஸ்டேஷன்ல கோழி தீவனம் என்ற ப்ரோக்ராம்ல அவர் ரொம்ப பாப்புலரா இருந்தார். அதை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தெரிந்து கொண்டு கோழி தீவனம் வாலியா, சரி சரி நீ பாட்டுக்கு முயற்சி சொல்லுவதா சொன்னேன், என்ன பாட்டு எழுதியிருக்கிறேன், நிலவும் தாரையும் நீயம்மா, இந்த உலகம் நாளைய உலகம் நமதம்மா அப்படின்னு சொன்னார். போய் நாளைய உலகம் நம்மதாயம் போய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த கவிஞரின் வாக்கு, அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் வாக்கு, நாளைய உலகம் வாலியின் உலகமாக இன்று வரை இவ்வளவு பொதுமக்கள் கூடியிருக்கிறீர்கள், இவ்வளவு ரசிக பெருமக்கள் கூடியிருக்கிறீர்கள், இவ்வளவு சிறப்பாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய 83வது பிறந்த நாள் விழாவிலே இங்கே சிறந்த
நான் காமராசன் அவர்களுக்கும் பிரபஞ்சன் அவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தீர்கள், கௌரவித்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதற்கு மேல் நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று நினைக்கிறேன்.